இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இது வந்து என்னைக்கு எடுத்த விலாக் அப்படின்னா, வியாழக்கிழமை காலையில் எடுத்தது. தம்பிங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு மாமாவும் கிளம்புனதுக்கப்புறம் நான் வந்து என் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலையை குறைச்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு, ஏன்னா எதனால் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது. அது வந்து இன்றைக்கே கொடுத்தாகணும். அந்த ப்ளவுஸ் வந்து எப்பயும் நம்மள்ட்ட கொடுக்குறவங்க. அதனால் சரி பாத்திரம்லாம் அப்புறம் விளக்கிக்கலான்னு சொல்லிட்டு தம்பிங்களை அமுச்சு விட்டுட்டு, மாமாவோட யூனிஃபார்ம் மட்டும் எல்லா துணியுமே துவைக்காம மாமாவோட யூனிஃபார்ம் மட்டும் துவைச்சிட்டு, அவர் வந்து செவ்வாய்க்கிழமைனா அவருக்கு வீக் ஆஃபா, அதனால் வந்து அவர் கோயிலுக்கு போவாருங்கிறக்கா அவரோட சாமி வேஷ்டியும் துண்டையும் துவைச்சி போட்டுட்டேன். துவைச்சி போட்டு முடிச்சுட்டு காய வச்சுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லாக அதை ஒதுங்க வச்சு கூட்டவே நம்மளுக்கு வந்து 1 ஹவர் ஆகும் போல் அப்படி இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளைங்க எப்போ பாரு எங்கே பாரு டாய்ஸ் போட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். வீட்டை கூட்டி முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வீட்டை கூட்டி முடிச்சிட்டேன். இப்படி தான் இருக்குது எங்கள் வீடு. சின்ன வீடு தான், ஓட்டு வீடு தான். நான் வந்து ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கேன். மணி இப்போ வந்து கூட்டி முடிச்சாச்சு. இப்போ மணி காட்டுன்னு பார்த்தீங்களா 11:30 ஆயிடுச்சு. இப்போ தான் நான் காலையில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த ப்ளவுஸ் தான் இப்போ தைக்க போகிறோம். நம்ம தம்பிங்க வரதுக்குள்ளே தைச்சி முடிச்சோன்னு எடுத்துருக்கேன். இது வந்து லைனிங்கு, இது வந்து மெஷரிங் பண்ணுறதுக்காக அளவு ப்ளவுஸ் கொடுத்தது. இது நான் தைச்சது தான். அதுக்கு வந்து ஃபால்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. வாங்க தைச்சிடலாம். மணி வந்து இப்போ வந்து 12 o'clock ஆகுது. எவ்வளோ நேரம் ஆகுது கட் பண்ணி தைக்கன்னு பார்க்கலாம். கட் பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் முதல்ல எடுத்து வச்சிட்டேன். லைனிங் ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸு, லைனிங் துணி, மெட்டீரியல் துணி, ஃபால்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண உட்காந்துட்டேன். உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் லைனிங் ப்ளவுஸ் வந்து மெஷரிங்மெண்ட் எடுத்தது வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. அது லென்த்தாக போனனால வீடியோ எடுக்க முடியல. ஒரு 15 நிமிஷம் 15-20 நிமிஷத்துக்குள்ளே வந்து மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். தம்பி வந்து 2 o'clockலாம் வந்துடுவான் சின்னவன். அதனால் வந்து அவன் வர்றதுக்குள்ளே ஒரு 1 ஹவரில் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். இது வந்து 12 o'clock நம்ம ஆரம்பித்தோமா, 12 o'clock ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷத்தில் வந்து நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். தம்பி வர்றதுக்குள்ளே ஒரு 1 ஹவரில் வந்து ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் முடிக்க முடியல. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு வேலை வந்துருச்சு. அதனால் அதை பார்த்துட்டு வந்துட்டு எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சிட்டேன். தனித்தனியாக எல்லாம் தைச்சிட்டு ஜாயின் பண்ணி வச்சிட்டேன். கரெக்டாக தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பித்தேன். அவன் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தான். எனக்கும் சரி உனக்குன்னா அப்புறம் எனக்கு விட்டு விட்டான். அப்புறம் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சாச்சு. நம்மளுக்கு வேலை இல்லைன்னு பார்த்தா பப்பரப்பான்னு பல்ல இழிச்சிக்கிட்டு பாத்திரம் உட்காந்துருக்கு. என்ன பண்ண நம்ம தான் வேலை செஞ்சாகணும்னு சொல்லிட்டு அதையும் விளக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாத்திரம் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ பாத்திரம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, நம்ம தானே விளக்கி ஆக்கணும். அதுக்கப்புறம் வந்து சமையல் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு, ரசம், முருங்கைக்காய் சாம்பார். பாய்.